ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாம். இது என்னன்னா ரியாவோட 4th டே செலிப்ரேஷன். இது எங்கே நடந்ததுன்னா சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியமில் தான் நடந்தது. நாங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கோம், இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதுக்குள்ளே என்ட்ரானது. ஸோ ரியா வந்து ஒரு சில ஈவெண்ட்டில் கலந்துட்டு இருந்தா. அதுக்காக வேண்டி நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை அலோவ் பண்ணல, சில்ட்ரன்ஸ் மட்டும் தான் உள்ள, பேரண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடவே இல்லை. நாங்கள் ஏதோ கதை சொல்லிட்டு அப்படியே நாங்களும் ரியா கூட சேர்ந்த மாதிரி என்ட்ராயிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உட்காந்தாச்சு. நிறைய ஈவெண்ட் நடந்ததுங்க. குழந்தைங்க அழகழகாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. ரியா வந்துட்டு யோகாவிலையும் ஸ்கிப்பிங் இது ரெண்டுத்தில் மட்டும் கலந்துட்டு இருந்தான். நிறைய ஈவெண்ட் சூப்பராக இருந்தது, பார்க்கவே செம்மையாக இருந்தது. வருஷம் வருஷம் இங்கே தான் நடக்கும், ஆனால் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள். ஏன்னா ரியா இந்த வருஷம் தான் கலந்துட்டா, ஸோ அதனால தான் நாங்களும் இந்த வருஷம் வர வேண்டி இருந்தது. செம்மையாக இருந்தது. எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ரியாவோட யோகா ஸ்டார்ட் ஆச்சு. யோகா அதை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் குட்டியாக. இங்கேயுமே பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல, அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், அங்கே தான் இருக்கணும். நாங்களும் ஏதோ கதை சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டோம். அப்புறம் யோகா முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவள் வந்து ஸ்கிப்பிங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. அதை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டேடியமுக்குள்ளே இடம் கொடுத்தாங்க, அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரியா வந்துட்டு கொஞ்சம் திக்கி தான் ஆடிட்டு இருந்தா. கொஞ்சம் பயமாக தான் இருந்து, பண்ணுவாளோ என்னவோன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வாங்கி இப்படி இல்லாமல் இப்படி தான் பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணோம், வேகமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில இன்ட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். சரி மம்மி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் இருந்துட்டு கயிறு வாங்கிட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி மேடம் போயிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவள் ஃபஸ்ட்டு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ மட்டும் நான் சரியாக எடுக்கலை, கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த ஃபுல்லாக எனக்கு அந்த கிளியர்னஸ் இல்லாதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் அவள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது அவள் 3rd அப்படின்னு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளோதான், ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். ரியா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தா, நான் ஃபஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் தான் சமாதானம் சொல்லி வீடியோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி அப்படியே கூப்பிட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.